வணக்கம். இந்த தொகுப்பில் ஒரு சிறு கதை கூறப்பட்டுள்ளது. இந்த கதையின் மூலம் நீங்கள் எந்த நிலையில் உள்ளீர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஒருமுறை கோவிலுக்கு போன ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒவ்வொரு நாளும் தயாரிக்கின்ற பிரசாதங்களை எல்லாம் எங்கிருந்தோ வருகின்ற எறும்புகள் மொய்த்து விடுகின்றன. கடவுளுக்கு படைக்க முடியவில்லை, பக்தர்களுக்கும் கொடுக்க முடியவில்லை என்று முறையிட்டார். இதை கேட்ட பரமஹம்சர் சொன்னார், இன்றைக்கு கோவில் வாசலிலே ஒரு பிடி சர்க்கரையை போட்டு வைத்து விடுங்கள், அப்புறம் எறும்புகள் உள்ளே வராது என்று கூறி அனுப்பி வைத்தார். அதே போல கோவில் வாசலிலே சர்க்கரையை போட்டதும் எறும்புகளெல்லாம் அந்த சர்க்கரையை மொய்த்துவிட்டு அப்படியே திரும்பி போய்விட்டனர். உள்ளே விதவிதமாக பிரசாதங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த எறும்புகள் வாசலில் இருக்கின்ற சர்க்கரையை மட்டும் மொய்த்துவிட்டு திரும்பி போய்விட்டனர் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்ட போது பரமஹம்சர் சொன்னார், எறும்புகளும் மனிதர்களும் ஒன்றுதான். மனிதர்களும் வாழ்க்கையில் உயர லட்சியமெல்லாம் வைத்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நடுவிலே கிடைக்கும் அற்ப சந்தோஷத்திற்கு மயங்கி முன்னேறாமலேயே இருந்து விடுகிறார்கள் என்று கூறியுள்ளார்கள். இந்த உலகில் பல விஷயங்கள் உள்ளது. நாம் அற்ப சந்தோஷ விஷயங்களில் நம்மை நாமே அடிமைப்படுத்தி கொள்ளாமல் இந்த உலகத்திற்கு நாம் அறியும்படி உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். நன்றி.